அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று தபக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. எம்மில் பலர் எம்முடைய கடந்த காலத்தை மீட்டி பார்க்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களை நாங்கள் நழுவ விட்டிருக்கின்றோம். நான் இப்படி செய்திருந்தால், இப்படி பார்த்திருந்தால், இப்படி நான் நடந்து கொண்டிருந்தால் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை, வருவாய்களை, நல்ல அனுபவங்களை இழந்து விட்டார்கள் என்று சிலர் அடிக்கடி சொல்லிக்கொள்ளலாம். நான் இப்படி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது இப்படி நான் செய்திருந்தால் என்னுடைய வாழ்வு இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று பின்னோக்கி பார்த்து கவலைப்படுவது உண்டு. ரிக்ரெட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது கிடைக்காத ஒன்றை அவர்கள் மீட்டி பார்த்து அதிலே தங்களுடைய பிழையை அல்லது அடுத்தவர்களை பற்றி அவர்களுடைய பிழையை என்று சொல்லி நாங்கள் அவர்களை குறை கூறுகின்றவர்களும் இருக்கின்றார். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா இப்படி செய்திருக்கலாம், என்னுடைய சகோதரர்கள் இப்படி செய்திருக்கலாம், என்னுடைய ஆசிரியர்கள் இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லி இந்த கடந்த காலத்திலே இழக்கப்பட்ட இந்த குறைகளை என்னிலே அடுத்தவர்களை சாற்றி பேசி, அதிலும் சிலர் அதிலே நிறைவு காணுகின்றவர்களும் இனிமை காணுகின்றவர்களும் இருக்கிறார். ஆனால் இங்கு சந்தர்ப்பம் என்பது ஒரு கொடையாக ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படுவதாகும். இறை மனித உறவிலே கடவுள் மக்களுக்கு அருளாக சந்தர்ப்பங்களை வழங்குவார். எப்பொழுதும் சமைத்து உணவை கொடுக்க வேண்டும் என்றல்ல, அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உணவை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை காட்டுவதும் ஒரு பெரிய சந்தர்ப்பமாகும். சொல்லுவார்கள், மீனை கொடுப்பதிலும் பார்க்க மீனை பிடிப்பதற்கான ஆற்றலையும் தூண்டிலையும் வலையையும் கொடுக்கின்ற பொழுது ஒருவர் தன்னுடைய காலிலே நின்று தன்னுடைய எதிர்காலத்தை அவர் கட்டி எழுப்ப முடியும் என்று. அதுதான் ஒருவருடைய முன்னேற்றம், டெவலப்மெண்ட் சொல்வார். இங்கு சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் முன்னேற்றம் கொள்கின்றோம். எங்களுடைய வாழ்வை விடியலை நோக்கி பயணிக்க இந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு ஏணிப்படிகளாக அமைகின்றன. எல்லோருக்கும் எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் கிடைக்காமல் போகலாம். ஒரு பணக்காரனுடைய ஒரு பிள்ளை என்று வைத்துக் கொண்டால், ஏராளமாக சொத்து பத்தோடு இருக்கின்ற பெற்றோருடைய பிள்ளை என்று சொன்னால் அவருக்கு அது பெரிய சந்தர்ப்பமாக அமையும். தன்னுடைய வாழ்வை அவர் முன்னேற்றுவதற்கு அது ஒரு பெரும் சந்தர்ப்பமாக அமையலாம். ஆனால் பலர் இந்த பெரும் பணக்காரர்களாகிய செல்வந்தர்களுடைய பிள்ளைகள் சில வேளைகளிலே அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதில்லை. அவர்கள் அதை துர்பிரயோகம் செய்வதாகவும், அல்லது இப்படிப்பட்ட இந்த வசதிகளை அவர்கள் தங்களுடைய தற்காலத்து மகிழ்ச்சிக்காக, மன நிறைவுக்காக, சந்தோஷத்திற்காக அவர்கள் அனுபவித்து எதிர்காலத்திற்கான திட்டங்களை அல்லது தங்களுடைய அடுத்த சந்ததிக்கான பங்களிப்பை செய்யாமல் போய்விடலாம். இன்னும் ஒரு விதியாக பார்க்கின்ற பொழுது சந்தர்ப்பம் என்பது ஏழ்மையான வாழ்விலே இருக்கின்ற பிள்ளைகள் கூட அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக சில விடயங்களை கொடுக்க விரும்புகின்ற பொழுது அவர்கள் அதை தட்டி கழித்து விடுகின்றனர். அதனுடைய அருமை பெருமை தெரியாமல் அவர்கள் தட்டி கழித்து விடலாம். பாடசாலை மாணவர்கள் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு சொல்வார்கள். அவர்களுக்கு அன்பளிப்பை அவர்களுக்கு கொடுத்து அதன் வழியாக தங்களுடைய அந்த ஏழ்மையிலே இருந்து அவர்கள் அதன் ஏழ்மையின் நிமித்தம் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு
அவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றார்கள். இவ்வாறு எங்களுடைய சமூகத்திலே பல நல்லெண்ணம் கொண்டவர்கள், தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், ஏழை இருக்கின்ற குடும்பங்களுக்கு, ஏழை தாய்மார்களுக்கு, கணவனை இழந்த தாய்மார்களுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு, அவர்களுடைய நாளாந்த அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான முதலீடுகளை செய்வதற்கெல்லாம் இவற்றை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்கள் பணக்காரர்களோ ஏழையர்களோ சந்தர்ப்பங்கள் என்பது அவர்களுக்கு உண்மையிலேயே அவர்கள் உழைக்காமல், அவர்கள் அதற்கு தங்களை அர்ப்பணிக்காமல் அவர்களுக்கு முன் வைக்கப்படுகின்ற ஒரு அழகான ஒரு கொடை என்று சொல்லலாம். எங்களுடைய வாழ்க்கையை எண்ணி பார்ப்போம். எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். அதனால் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை அருளிய கொடுத்த எங்களுடைய நன்கொடையாளர்களுக்கு, கடவுளுக்கு நாங்கள் நன்றி கூறுவது மிக மிக பொருத்தமான ஒரு உயர்வான பண்பு ஆகும். அதாவது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியுள்ளோம் என்று சொல்லி சரியான ஒரு வேல்யூ, அதாவது அதுக்கான மதிப்பீட்டை நாங்கள் பெறுகின்றோம். அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தினோம் என்பது எங்களை நல்லவர்கள், வல்லவர்கள், உயர்ந்தவர்கள் ஆக்கியது மட்டுமல்ல, அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் அடுத்தவர்களுக்கும் வருங்கால சந்ததியினர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் கொடுப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி காணுவோம். இப்படி என்னை இந்த சமுதாயம் வளர்த்தது, அதனால் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற இன்னும் சிலரை நான் வளர்க்க வேண்டும் என்று. இந்த சந்தர்ப்பத்திலே இயேசு ஒரு அழகான உவமையை கூறுகின்றார். அதாவது ஒருவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். திராட்சை தோட்டம் என்பது இஸ்ராயல் மக்களுக்கு மிகவும் வாழ்க்கையோடு ஒட்டிய ஒரு தொழிலாகும். திராட்சை தோட்டத்தை அமைப்பார்கள். திராட்சை தோட்டத்தை அமைப்பதற்கு பலவிதமான விடயங்களை செய்ய வேண்டும். நிலத்தை பண்படுத்துவதும், இந்த அந்த திராட்சை வளர்வதற்கான நீரூற்றி உரம் கொடுத்து இப்படி என்று சொல்லி, பின்பு அறுவடை காலங்களிலே எப்படி இந்த திராட்சை தோட்டத்திலே இருந்து இந்த அறுவடை அவர்கள் திராட்சை இரசமாக மாற்ற முடியும், இந்த திராட்சை தோட்டத்தை அவர்கள் பராமரிப்பதற்கான கட்டுமானங்களை செய்து அங்கு அதை பராமரிப்பது, காவல் காப்பது, இப்படி என்று சொல்லி அந்த திராட்சை தோட்டம் எஜமான்கள் அவர்கள் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த திராட்சை தோட்டத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் குத்தகைக்கும் கொடுப்பார்கள். இந்த காலத்திலேயும் இப்படியெல்லாம் நடக்கின்றது. அப்பொழுது ஒருவர், இந்த திராட்சை தோட்டத்து தலைவர் தொழிலாளரை பார்த்து சொல்லுகின்றார், நான் நட்ட இந்த திராட்சை அத்திமரம் கனி கொடுக்கவில்லை. 3 வருடங்களாக நான் பார்க்கின்றேன் இந்த திராட்சை தோட்டத்திலே இருக்கின்ற அத்திமரம், திராட்சையும் அத்திமரம் ஒன்றாக வளர்கின்ற அந்த சூழலிலே அத்திமரம் என்ற ஒரு உவமையை இயேசு முன்வைக்கின்றார். இந்த ஒரு மரத்தை எல்லோரும் பாருங்கள், 3 வருடமாக இது கனி கொடுக்கவில்லை. அப்பொழுது என்ன செய்யலாம்? இந்த அத்திமரத்தை வெட்டி விடுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தொழிலாளரிடம் சொல்லுகிறார், பாருங்கள், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வந்தேன், எதையும் காணவில்லை, அதனாலே இதை வெட்டி விடும். இது இடத்தை அடைத்து கொண்டிருக்கின்றது, சுமையாக இருக்கின்றது. பயனில்லாத ஒரு மரத்தை, ஒரு செடியை நாங்கள் விட்டு வைப்பதில்லை. ஏதோ ஒரு பலன் இருக்க வேண்டும், அல்லது அதை இல்லாமலாக்கி விட வேண்டும். அப்பொழுது அந்த தொழிலாளர் சொல்லுகின்றார், ஐயா, இந்த 3 ஆண்டுகளும் இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், இந்த ஆண்டும் விட்டு வையும். அதாவது இன்னும் ஒரு ஆண்டு ஒரு சந்தர்ப்பமாக கொடுப்போம். இந்த ஆண்டிலே நாங்கள் அதை சுற்றி கொத்தி போடுவோம். அடுத்த ஆண்டு ஒருவேளை அது கனி கொடுக்கலாம். ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார் அந்த தொழிலாளி. அந்த முதலாளியிடம் கேட்கின்றார், 1 ஆண்டு பொறுத்து பாரும், நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்வோம். சிலர் தங்களுடைய பரீட்சையிலே அல்லது ஒரு இன்டர்வியூக்கு, நேர்காணலுக்கு போகின்ற பொழுது ஒரு முறை அவருக்கு கிடைக்கவில்லை, 2ஆம் முறை என்று 3ஆம் முறை என்று சொல்லி இது 3 தடவைகள் அவர்கள்
மீண்டும் மீண்டும் அவர்களை தோற்றுகின்றதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது. பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் முயற்சி செய்வதனாலே, மீண்டும் முதலீடு செய்வதனாலே, மீண்டும் அவர்கள் எழும்புவதற்கான உயர்வதற்கான முயற்சிகளிலே ஈடுபடுகின்றதுனாலே அவர்கள் வெற்றிகளை கண்டிருக்கின்றார்கள். அதனால் ஒரு சந்தர்ப்பம் என்பது ஒரு முறை மட்டுமல்ல. ஆனால் இங்கு அழகான ஒரு 3 ஆண்டும் 1 ஆண்டும், 3 என்று சொல்லுகின்ற பொழுது பல ஆண்டையும் குறிக்கலாம். அதாவது சந்தர்ப்பங்களை தருகின்றார் இறைவன். சந்தர்ப்பங்களை என்னுடைய சக மனிதர்கள், என்னுடைய சமூகம் தருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எத்தனை பேர் எங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றி இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களை சில வேளைகளிலே துர்பிரயோகம் செய்யலாம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சொல்வார், எரிகிற வீட்டிலே கொள்ளியை பொறுக்கிறது போல, எரிகிற வீட்டிலே நாங்கள் சுயநலமாக பறித்து கொண்டு செல்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் துர்பிரயோகம் செய்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நான் எப்படி நடந்து கொள்கின்றேன், எனக்கென்று வருகின்ற சந்தர்ப்பம். முதலாவது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை தேடி செல்ல வேண்டும். இரண்டாவதாக இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று, நன்மை செய்யலாம் என்று, எனக்கும் அயலவர்களுக்கும் நன்மை செய்யலாம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தலாம், எப்படிப்பட்ட திட்டங்களை நாங்கள் இடலாம், அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் தட்டி கழிப்பதும், அதனுடைய பெறுமதியை, அதனுடைய சுற்று சூழலை நாங்கள் எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது சுற்றிலும் கொத்தி எது போடுவேன், அப்பொழுது அந்த பயன்பாடை நாங்கள் பெறுவதற்கு எப்படிப்பட்ட பங்களிப்பை, ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்களை பயன்படுத்தியவர்கள் பலர். அதனால் அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கலாம். ஒரு பொருளாதார ரீதியாக சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அந்தஸ்தை பெறுவதற்காக பயன்படுத்தி இருக்கலாம். இவைகளெல்லாம் வாழ்க்கையிலே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய அறிவும் ஞானமும் ஆகும், அனுபவம் ஆகும். இயேசுநாதர் அதைத்தான் போதிக்கின்றார். நாங்கள் சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டுமென்றோ, சந்தர்ப்பத்தை துர்பிரயோகம் செய்ய வேண்டுமென்றோ, ஒரு காலம் கொடுக்கின்றது, காலம் தாழ்த்துவது. கடவுளுடைய பொறுமைக்கு நாங்கள் எங்களுடைய மனித மொழியிலே பேசுகின்ற பொழுது கடவுள் காலம் தாழ்த்துகின்றார், அவர் பொறுமையுடையவர் என்பது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது. அதனாலே நாங்கள் அதை துர்பிரயோகம் செய்யக்கூடாது. இந்த சந்தர்ப்பங்களை துர்பிரயோகம் செய்வதென்பது ஒருவருடைய தாராள சிந்தையை நாங்கள் துர்பிரயோகம் செய்யலாம், ஒரு தந்தையினுடைய நன்மைத்தனங்களை நாங்கள் துர்பிரயோகம் செய்யலாம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக இந்த சந்தர்ப்பங்களை தருகின்றவர்களும் இறைவனும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த தவக்காலம் என்பது, இந்த அருள் வழங்குகின்ற காலம் எங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வை நாங்கள் மீட்டு பார்ப்பதற்கும், எங்களுடைய வளர்ச்சிக்கு ஏதுவான பல நன்மைகளை எங்களை சுற்றி இருக்கின்றது என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்வதற்கும், அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் உரிய முறையிலே, நேர்மையான முறையிலே பயன்படுத்தி அதன் வழியாக எங்களுடைய எதிர்காலத்திற்கான வழிமுறைகளை நாங்கள் தேடுவதற்கும், முதலீடுகளை செய்வதற்கும், எங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கும், நானும் மற்றவர்களும் வளர வேண்டும் என்ற அந்த பரந்த மனதோடு எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் திறப்போம், எங்களுடைய ஆற்றல்களை நாங்கள் வலுப்படுத்துவோம், எங்களுக்கு தருகின்ற இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்துவோம். அதன் வழியாக எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய சமூகம், எங்களுடைய குடும்பம் முன்னேற்றத்தின் பாதையிலே செல்வதற்கு இறைவன் எங்கள் அனைவருக்கும் அருள் கூற வேண்டும் என்று மன்றாடி விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.